ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்செட் மேத்தமெட்டிக்ஸ் 2012 பேப்பர் 3ல ஒரு இன்டெகிரல் ஈக்குவேஷன் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the characteristic values for the equation y of x equal to lambda times 0 integral 0 to 2 pi sin of x plus t y of t dt r. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த இன்டெகிரல் ஈக்குவேஷனுக்கான கேரக்டரிஸ்டிக் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா லாம்டா தான் ஃபைண்ட் பண்ணணும் நம்ம இங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ல எது ஆன்சர்ன்றது பார்க்கலாம். சரி, வாங்க சொல்யூஷன் போகலாம். y of x equal to lambda times integral 0 to 2 pi sin of x plus t y of t dt. ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sin of x plus t இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா sin a plus b ஃபார்முல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ sin a plus b ஃபார்முல எக்ஸ்பேண்ட் பண்ணா integral 0 to 2 pi sin of x plus t. ஸோ sin x cos t plus cos x sin t. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இன்டெகிரல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா y of x equal to lambda times 0 to 2 pi sin x cos t y of t dt plus lambda times 0 to 2 pi cos x sin t y of t dt. ஓகேங்களா? இப்போ இன்டெகிரல்ல பாருங்க, இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு t ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த எக்ஸ்டர்ம்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா y of x equal to lambda times sin x integral 0 to 2 pi cos t y of t dt plus அதே மாதிரி செகண்ட் இன்டெகிரல் வந்து cos x வெளியே எடுத்துருங்க. ஸோ lambda cos x integral 0 to 2 pi sin t y of t dt. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் வந்து c1 எடுத்துக்கிறோம். ஸோ c1 equal to integral 0 to 2 pi சரி cos t y of t dt. அதே மாதிரி செகண்ட் இன்டெகிரல் வந்து c2 எடுத்துக்கிறேன். ஸோ c2 வந்து integral 0 to 2 pi sin t y of t dt. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து 1 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? y of x equal to lambda sin x c1 plus lambda cos x c2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை நீங்க இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா y of x equal to lambda c1 sin x plus lambda c2 cos x. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் c1 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சாரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ c1 equal to integral 0 to 2 pi cos t y of t dt. ஸோ இங்க நல்லா பாருங்க, y of x equal to lambda c1 sin x plus lambda c2 cos x இருக்கு. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா y of t இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண இந்த y of x வந்து இங்க y of t சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னன்னா x கூட t போட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ c1 equal to integral 0 to 2 pi cos t of lambda c1 sin x sin t plus lambda c2 cos t dt. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க இந்த cos t உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா integral 0 to 2 pi lambda c1 sin t cos t plus lambda c2 cos square t.
ஸோ இப்போ வந்து இந்த sin t cos t இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ண போறோம், sin 2t ஃபார்முலா இருக்கு இல்லையா, sin 2t equal to 2 times of sin t cos t இருக்கும். ஸோ எனக்கு என்னன்னா இங்க 2 இல்லை, ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா இது 0 to 2 பை இதை இந்த ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது லாம்டா c1 வெளியே எடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்லேருந்து நான் லாம்டா c1 வெளியே எடுத்துறேன். ஸோ அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா லாம்டா c1 இன்டெகிரல் 0 to 2 பை. ஸோ இந்த sin t cos t வந்து நான் எப்படி எடுத்துக்கலாம்னா sin 2t by 2 dt. ஸோ அது செகண்ட் இன்டெகிரல் வந்து லாம்டா c2 வெளியே எடுத்துறேன். அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா 0 to 2 பை cos square t வந்து எப்படி எழுதலாம், 1 plus cos 2t by 2 dt. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த இன்டெகிரேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா c1 equal to lambda c1 இந்த 2 நான் டிவைட் பை 2 வெளியே எடுத்துறேன். ஸோ sin 2t வந்து இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், மைனஸ் cos 2t, அதுக்கப்புறம் செயின் ரூல் அப்ளை பண்ணா 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, தென் 0 to 2 பை பிளஸ் lambda times c2 இந்த டிவைட் பை 2 வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டோம் அப்படின்னா 1 இன்டெகிரேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு t இன்டெகிரேட் பண்ணா t, அதே மாதிரி பிளஸ் cos 2t இன்டெகிரேட் பண்ணா sin 2t, அதே மாதிரி செயின் ரூல் அப்ளை பண்ணா டிவைட் பை 2. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லிமிட்டை வந்து உள்ள சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா c1 equal to lambda c1 ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் வெளியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ cos 2t, ஸோ cos 2tனா cos tக்கு பதிலாக இந்த 2 அப்படியே வெளியே எடுத்துங்க, எடுத்துட்டேன்னா 4 வந்துடும். ஸோ 2க்கு பதிலாக tக்கு பதிலாக 2 பை பண்ணோம்னா cos 4 பை மைனஸ் அதே மாதிரி வந்து tக்கு 0 அப்ளை பண்ணா cos 0 பிளஸ் lambda c2 by 2, 2 பை போட்டிங்கன்னா tக்கு வந்து 2 பை பிளஸ் sin 4 பை. sin 4 பை வந்து என்ன வரும், sin 4 பை வேல்யூ 0. ஸோ 0 மைனஸ் tக்கு பதிலாக 0 போட்டோம்னா 0 பிளஸ் sin 2 of 0ன்னு வரும். ஸோ sin 0 வேல்யூ என்னது, 0 தான். ஸோ எனக்கு இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ இங்கே நம்ம வேல்யூ போட்டோம் அப்படின்னா c1 மைனஸ் lambda c1 by 4 cos 4 பை வேல்யூ, அதாவது cos n பை வேல்யூ என்னது, cos n பை வேல்யூ வந்து மைனஸ் 1 பவர் n, அதே மாதிரி sin n பை வேல்யூ வந்து 0. ஸோ எனக்கு என்ன வரும், cos 4 பை இருக்கு, ஸோ மைனஸ் 1 பவர் 4, ஸோ பிளஸ் 1, அதே மாதிரி cos 0 வேல்யூ 1. ஸோ எனக்கு இந்த டேர்ம் 0 ஆகிடும். பிளஸ் இங்கே வந்து என்ன 2 get cancel. ஸோ lambda c2 பை. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகிடும், 1 மைனஸ் 1 0 ஆகிடும். ஸோ 0 டைம்ஸ் lambda c1 by 4 0 ஆகிடும். ஸோ c1 equal to lambda c2 பை. ஸோ நீங்கள் இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா c1 மைனஸ் lambda c2 பை equal to 0. ஸோ இதை நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த இன்டெகிரல் சால்வ் பண்ணுவோம். அடுத்த இன்டெகிரல் என்ன இருக்கு, c2 equal to integral 0 to 2 pi sin t y of t dt. So c2 equal to integral 0 to 2 pi sin t y of t dt. ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம், அதே மாதிரி y of x வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த y of x ல வந்து நம்ம y of t போட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா integral 0 to 2 pi sin t lambda c1 sin t plus lambda c2 cos t of dt. ஓகேங்களா. ஸோ c2 equal to நீங்க டேட்டா sin t வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க ரெண்டு இன்டெகிரலா. அது ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 0 to 2 pi lambda c1 sin square t dt plus integral 0 to 2 pi lambda c2 sin t cos t dt. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா lambda c1 வெளியே எடுத்துக்கிறேன் இன்டெகிரேட்ல இருந்து. ஸோ lambda c1 times of integral 0 to 2 pi sin square t
இது வந்து trigonometric formula வந்து 1 minus cos 2t by 2 dt. So plus lambda c2 வெளியே எடுத்துங்க, எடுத்துட்டீங்கன்னா 0 to 2 pi sin t cos t. So அது என்ன பண்ணலாம்னா sin 2t by 2 dt. So இப்போ வந்து நான் பண்ணேன் divided by 2 வெளியே எடுத்துக்கிறேன். So எடுத்துட்டேன் அப்படின்னா lambda c1 by 2 ன்னு இருக்கும். So 1 இன்டெகிரேட் பண்ணா t minus cos 2t ன்னு இருக்கும். So cos 2t வந்து இன்டெகிரேட் பண்ணா sin 2t by 2. So lower limit 0, upper limit 2 pi plus lambda c2 sin 2t வந்து இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா minus cos 2t by இந்த 2 நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ வெளியே எடுத்துட்டீங்க. இந்த 2t வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி செயின் ரூல் அப்ளை பண்ணினா கீழே 2 வரும். ஸோ 2 0 to 2. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா c2 ஈக்குவல் டு lambda c1 by 2. ஃபர்ஸ்ட் வந்து டீக்கு பதிலாக 2 பை அப்ளை பண்ணுங்க. மைனஸ் sin 2t வேல்யூ வரும் 0 ஆகிடும். ஏன்னா sin 2tக்கு வந்து டீக்கு 0 அப்ளை பண்ணால் sin 0 வரும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் டீக்கு 0 அப்ளை பண்ணீங்கன்னா 0 மைனஸ் sin 2 டைம்ஸ் 0 வரும், அதாவது sin 0. ஸோ அதுவுமே 0 தான். ஸோ பிளஸ் lambda c2 by 2. ஸோ இந்த 2 வெளியே எடுத்துருங்க, எடுத்துட்டீங்கன்னா 4. நெக்ஸ்ட் மைனஸ் cos 2t மைனஸ் cos 2t ன்னு இருக்கும். ஸோ மைனஸ் cos டீக்கு பதிலாக 2 பை அப்ளை பண்ணுங்க. ஸோ 2 பை அப்ளை பண்ணீங்கன்னா cos 4 பைன்னு வரும். ஸோ cos 4 பை வேல்யூ என்ன வரும், மைனஸ் 1/4ன்னு வரும். ஸோ பிளஸ் 1. ஸோ ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கும். மைனஸ் மைனஸ் ஆஃப் cos 0 வேல்யூ என்ன வரும், cos 0 வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ 1 புரியுதுங்களா. மைனஸ் இங்க வந்து cos 4 பை இருக்கும். ஸோ அதனால 1. இந்த மைனஸ் வந்து ஆல்ரெடி இங்க இருக்கனால இந்த மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் cos 0 வரும். ஸோ வேல்யூ மைனஸ் 1. நெக்ஸ்ட் c2 ஈக்குவல் டு lambda c1. இந்த 2 to get கேன்சல் ஆயிடும். ஸோ lambda c1 பைன்னு வரும் பிளஸ் lambda c2 by 4. ஸோ பிளஸ் lambda c2 by 4 இன்னும் ஒரு மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 வந்து பிளஸ் 1 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் 0னா இந்த ஹோல் டேர்மும் 0 ஆகிடும். ஸோ ஹோல் டேர்ம் 0னா இப்படி வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா c2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துருவாங்க. ஸோ இதை ரீரேட் பண்ணீங்க அப்படின்னா lambda c1 பை மைனஸ் c2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் இப்படி வந்திருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன வந்திருக்கு, c1 மைனஸ் lambda c2 பை ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. எனக்கு தேர்ட் ஈக்குவேஷன் வந்து lambda c1 பை மைனஸ் c2 ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு வந்து இப்போ lambda வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்றேன்னா, நீங்க வந்து அந்த ரெண்டு லீனியர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஸோ நீங்க அதுல lambda வேல்யூ ஃபைண்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா d of lambda equal to 0ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு ஸோ இதோட கோபிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கோபிஷன் வரும், c1 கோபிஷன் வந்து 1 மைனஸ் lambda பை. ஓகேங்களா, c1 மைனஸ் lambda பை c2 ன்னு இருக்கும். பார்த்துக்கோங்க, c1 மைனஸ் lambda பை c2 ன்னு இருக்கு. ஸோ c1 கோபிஷன் 1, c2 கோபிஷன் மைனஸ் lambda பை. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரோல் எழுதிக்கிட்டோம். செகண்ட் ரோல வந்து அடுத்த ஈக்குவேஷனோட c1 கோபிஷன் வந்து lambda பை. நெக்ஸ்ட் c2 கோபிஷன் மைனஸ் 1. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ நீங்க இதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் lambda பை இன்டூ மைனஸ் lambda பை மைனஸ் lambda பை மைனஸ் lambda ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இது நீங்க இதை ரீரைட் பண்ணீங்க அப்படின்னா பிளஸ் lambda பை த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இது வந்து என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பின்னு இருக்கா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ இது எப்படி எழுதலாம்னா lambda பை பிளஸ் 1 lambda பை மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், lambda வேல்யூ வந்து 1 பை பைன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும், மைனஸ் 1 பை பைன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ரெண்டு தான் என்னோட கிடைச்சிருக்க கேரக்டரிஸ்டிக் வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த 1 பை பை மைனஸ் 1 பை பை வந்து கொஸ்டின்ல வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா சி. ஸோ இந்த கொஸ்டின் ஆப்ஷன் வந்து 1 பை பை மைனஸ் 1 பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஆர் சஜஷன் என்ன இருந்தால்
யூடியூப் கமெண்ட்ஸ்ல போடுங்க ஆர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட ஃபேஸ்புக் ஹேண்டில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஐடி ஹேண்டில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதோட சாட் பாக்ஸ்ல உங்களோட டவுட் அண்ட் சஜஷன் நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.